Hello everyone, today we are going to see 100 sentences. Let's get started. First one, are you still here? நீ இன்னும் இங்கே இருக்கியா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி கேட்குறதுக்கு are you still here? We don't have much time. நமக்கு ரொம்ப நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு we don't have much time. நமக்குள்ள ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு there is something between us. நமக்கிடையே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு there is something between us. பின்ன ஏன் இதை பண்ண அப்படின்னு கேட்போம், இல்லைனா அப்போ ஏன் இதை செஞ்ச அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி கேட்குறதுக்கு why did you do this then அப்படின்னு கேட்கலாம். why did you do this then அப்படின்னா அப்போ ஏன் இதை செஞ்ச. நெக்ஸ்ட் ஒன், நம்ம சாப்பிட்டோமா அப்படின்னு கேட்குறதுக்கு did we eat அப்படின்னு கேட்கலாம். did we eat அப்படின்னா நாம் சாப்பிட்டோமா. நம்ம போதுன்ற அளவுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அது அப்படி சொல்லலாம்னா we have done enough அப்படின்னு சொல்லலாம். we have done enough அப்படின்னா நம்ம போதுன்ற அளவுக்கு பண்ணிட்டோம். என்னால் அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கான் பி சைலண்ட். ஐ கான் பி சைலண்ட் அப்படின்னா என்னால் அமைதியாக இருக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன், இஸ் தட் ஃபார் மீ, இது எனக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி கேட்குறதுக்கு இஸ் தட் ஃபார் மீ. அவங்களுக்கு இன்னும் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் மோர் டு தே வாண்ட் அப்படின்னு கேட்கலாம். வாட் மோர் டு தே வாண்ட் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் என்ன வேணும். இன்னும் நமக்கு எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு மச் டைம் டு வி ஹாவ் லெஃப்ட் அப்படின்னு கேட்கலாம். நமக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு மச் டைம் டு வி ஹாவ் லெஃப்ட். நெக்ஸ்ட் ஒன், உன்னால் சீரியஸாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ cannot be serious. யூ cannot be serious அப்படின்னா உன்னால் சீரியஸாக இருக்க முடியாது. மணி 10 ஆகுது, நீ இன்னும் இங்கே வெளியே என்ன பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாட் ஆர் யூ டூயிங் அவுட் ஹியர் அப்படின்னு கேட்கலாம். வாட் ஆர் யூ டூயிங் அவுட் ஹியர் அப்படின்னா நீங்கள் வெளியில் என்ன பண்ணிகிட்ருக்குற. என்ன தள்ளினது யார் அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஹூ புஷ்டு மீ. ஹூ புஷ்டு மீ. டிட் ஹீ கோ சம்வேர் அப்படின்னா அவன் எங்கேயாவது போனானா அப்படின்னு கேட்குறதுக்கு டிட் ஹீ கோ சம்வேர். நீ என்ன பண்ணன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்போம். ஆர் நீ என்ன செஞ்சேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி கேட்குறதுக்கு டு யூ நோ வாட் யூ ஹவ் டன் அப்படின்னு கேட்கலாம். டு யூ நோ வாட் யூ ஹவ் டன். பெட்ஷீட்டில் வாக் பண்ணாதன்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்லலாம்னா டோன்ட் வாக் ஆன் த பெட்ஷீட். டோன்ட் வாக் ஆன் த பெட்ஷீட். பெட்ஷீட்டில் நடக்காத. ஏதாவது எனக்கு கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி கேட்குறதுக்கு brought me something அப்படின்னு சிம்பிளாக கேட்கலாம். brought me something அப்படின்னா எனக்கு ஏதாவது கொண்டு வந்தியா. நான் அவளை இங்கே தான் சுற்றி பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ saw her around here. ஐ saw her around hereனா நான் அவளை இங்கே தான் இங்கே சுற்றி பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம். அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு வந்து பாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு லுக் வாட் ஹீ இஸ் டூயிங் அப்படின்னு சொல்லலாம். லுக் வாட் ஹீ இஸ் டூயிங் அப்படின்னா அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாரு. திஸ் இஸ் நாட் மைன். இது என்னுடையது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் இஸ் நாட் மைன். பிரிங் இட் ஆன் அப்படின்னா அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒன்று கொண்டு வரணுன்னா பிரிங் இட் ஆன் அப்படின்னா அதை கொண்டு வா. அது நடக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அது நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லலாம். நீ கண்டிப்பாக போகணுமா அப்படி கேட்போம். இல்லை நீ நிஜமாக போகணுமா அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி கேட்குறதுக்கு யூ ரியலி ஹாவ் டு கோ அப்படின்னு கேட்கலாம். யூ ரியலி ஹாவ் டு கோ. இதை 2 டைப்பில் யூஸ் பண்ணலாம். ஒன்று நார்மலாக நம்ம ஏதோ ஒரு விஷயம் இல்லை ஏதாவது ஒரு பொருள் யார்கிட்டயாவது கேட்டிருக்கும்போது யார் கேட்டாங்க உங்ககிட்ட அப்படின்லாம் நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி நார்மலாக கேட்குறதுக்கு ஹூ ஆஸ்க்ட் யூ அப்படின்னு கேட்கலாம். தி செகண்ட் ஒன் வாலண்ட்ரியாக சில பேர் சொல்லுவாங்க உன்னோட ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட யார் கேட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் ஆங்க்ரியாக சொல்லுவோம்ல, அந்த டைம்லேயும் we can யூஸ் திஸ் சென்டென்ஸ். நீ ஏன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி கேட்குறதுக்கு யூ வாண்ட் டு நோ வை அப்படின்னு கேட்கலாம். யூ வாண்ட் டு நோ வை அப்படின்னா ஏன்னு தெரிஞ்சுக்கணுமா. எங்கள் அம்மா இதை கண்டிப்பாக நம்ப போகிறது கிடையாது, இல்லைனா நம்ப போகிறது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு மை மாம் இஸ் நெவர் கோயிங் டு பிலீவ் திஸ். மை மாம் இஸ் நெவர் கோயிங் டு பிலீவ் திஸ்.
என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஐ கான் டேக் ரிஸ்க். ஐ கான் டேக் ரிஸ்க். நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ won't say a word. ஐ won't say a word. சுவரில் ஒரு பல்லி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு there is a lizard on the wall. there is a lizard on the wall. நீ ஒரு முட்டாள் அப்படி சொல்லுவோம், இல்லைனா நீ முட்டாள் தான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யூ இம்பசில் அப்படின்னு சொல்லலாம். யூ இம்பசில் அப்படின்னா நீ முட்டாள். நீ என்னோட சந்தோஷம் எல்லாத்தையும் அழிச்சிட்ட அப்படி சொல்லுவோம், இல்லைனா நீ என்னோட எல்லா மகிழ்ச்சியும் அழிச்சிட்ட அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யூ ruined all my happiness அப்படின்னு சொல்லலாம். யூ ruined all my happiness. நீ எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டிவாக என் பின்னால் இருக்க மாட்டே அப்படி சொல்லும்போது நம்ம சொல்லுவோம், கண்டிப்பாக நான் உன் பின்னால் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ வில் பி ரைட் பிஹைண்ட் யூ அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் பி ரைட் பிஹைண்ட் யூ. நான் உன் பின்னால் இருப்பேன். ஏதாவது ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்து ஃப்ரெண்ட் யாராவது நம்மக்கிட்ட சொல்லும்போது சொல்லுவோம், நீ கிட்டத்தட்ட என்ன கொன்னுட்ட அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யூ ஆல்மோஸ்ட் கில்டு மீ அப்படின்னு சொல்லலாம். யூ ஆல்மோஸ்ட் கில்டு மீ. நான் போதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை நான் போதுன்னேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ செட் இனாஃப் அப்படின்னு சொல்லலாம். ஐ செட் இனாஃப். ஐ won't ஃபைட் வித் யூ. நான் உன் கூட சண்டை போட மாட்டேன் அப்படி சொல்கிறதுக்கு ஐ won't ஃபைட் வித் யூ. சம்டைம்ஸ் கேட்பாங்க கோபத்தில், நான் என்ன பைத்தியமா அப்படி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குறதுக்கு am I insane அப்படின்னு கேட்கலாம். am I insane. ராஜ நீ பாத்தியா அப்படி கேட்குறதுக்கு have you seen ராஜ் அப்படின்னு கேட்கலாம். have you seen ராஜ். இன்னைக்கு அவ தான் உனக்கு ஊட்டி விட போகிறா அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு she is going to feed you today. she is going to feed you today. where do I wash my hands. நான் என்னோடய கைகளை எங்கே கழுவணும் அப்படின்னு கேட்குறதுக்கு where do I wash my hands. நாம் எல்லாத்தையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிப்போம், இல்லைனா நம்ம எல்லாத்தையும் சாதிப்போம் அப்படிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு we will accomplish everything அப்படின்னு சொல்லலாம். we will accomplish everything. next one, where do you sleep. நீ எங்கே தூங்குற அப்படி கேட்குறதுக்கு where do you sleep. I know a lot about you. உன்னை பற்றி எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு I know a lot about you. நம்ம காத்துட்ருந்து முடிச்சாச்சு, நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலான்னு சொல்லும்போது நம்ம சொல்லுவோம், ஆல்ரெடி நம்ம எல்லாம் காத்துட்ருந்துலாம் முடிச்சாச்சு அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு we are done waiting அப்படின்னு சொல்லலாம். we are done waiting. சில பேர்கிட்ட நம்ம சொல்லுவோம், நிறைய மெடிசன் எடுத்துக்காதீங்க, அது வந்து ரொம்ப நல்லது கிடையாது, அது உங்களை முடக்கி போடும், முடமாக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு don't take too much medicine, it will paralyze you. don't take too much medicine, it will paralyze you. இன்னொரு டைம் என்னோட குரலை கேட்டுச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், இல்லைனா சாதாரணமாக இருக்க மாட்டேன் அப்படிலாம் கோபத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு if I hear your voice one more time, I will not be normal. if I hear your voice one more time, I will not be normal. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நானும் உன் கூட மாடிக்கு வரேன் அப்படிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வெயிட் ஐ கம் அப் வித் யூ அப்ஸ்டேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வெயிட் ஐ கம் அப் வித் யூ அப்ஸ்டேர்ஸ். உன்னோட ஃபேஸை பார்க்குறதுக்கே ரொம்ப அருவருப்பாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இட்ஸ் டிஸ்கஸ்டிங் டு see your face. இட்ஸ் டிஸ்கஸ்டிங் டு see your face. வீட்டுக்கு வந்ததும் கேட்பாங்க, நீ இன்றைக்கி நல்ல பொண்ணாக இருந்தியா அப்படின்லாம் கேட்பாங்க. நல்ல பையனாக இருந்தியா இல்லைனா நல்ல பொண்ணாக இருந்தியா அப்படின்ட்டு. அந்த மாதிரி கேட்குறதுக்கு have you been a good girl today அப்படின்னு கேட்கலாம். have you been a good girl today. ஃபுட்டு ரொம்ப ஆறி போகுது, சீக்கிரமாக வந்து சாப்பிடு அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு the food is going to go cool, come and eat அப்படின்னு சொல்லலாம். the food is going to go cool, come and eat. நீ எனக்காக அதை செஞ்சேன்னு என்னால் நம்ப முடியலை அப்படிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ can't believe you did that for me அப்படின்னு சொல்லலாம். ஐ can't believe you did that for me அப்படின்னு சொல்லலாம். we are going to buy one அப்படின்னு சொல்லலாம். we are going to buy one அப்படின்னா நாம் ஒன்று வாங்க போகிறோம். we are going to buy one. throw me the pen அப்படின்னா அந்த பெண்ணை தூக்கி போடு அப்படின்னு அர்த்தம். throw me the pen. லே ஆஃப் மீ அப்படின்னா என்னை விட்டுடு அப்படின்னு சொல்கிறதுக்கு, என்னை விட்டு விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு லே ஆஃப் மீ. யாராவது மேலே போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு someone has to go up அப்படின்னு சொல்லலாம். someone has to go up அப்படின்னா யாராவது
மேலே போகணும். நத்திங் கேன் ஸ்டாப் மீ அப்படின்னா என்னை எதுவும் தடுக்க முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நத்திங் கேன் ஸ்டாப் மீ. திஸ் won't be ஈஸி, இது ஈஸியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் won't be ஈஸி. நான் எப்படி திரும்பி போக முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹவு கேன் ஐ கோ பேக். நான் எப்படி திரும்பி போகிறது அப்படின்லாம் கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஹவு கேன் ஐ கோ பேக். நெக்ஸ்ட் ஒன், எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆல்ரெடி டிட். ஐ ஆல்ரெடி டிட், நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். உனக்கு கேன்சர் இருந்தது, பிழைக்கவே மாட்டேன்னு சொன்னாங்களே, நீ எப்படி பிழைச்ச அப்படிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஹவ் டிட் யூ சர்வைவ் அப்படின்னு கேட்கலாம். ஹவ் டிட் யூ சர்வைவ். நம்ம கேட்போம், நீ என்ன சஜஷன் கொடுக்குற, நீ என்ன சொல்கிற, அந்த மாதிரிலாம் கேட்போம்ல. அப்படி கேட்குறதுக்கு வாட் டு யூ சஜஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். வாட் டு யூ சஜஸ்ட். இது திறக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹெல்ப் மீ ஓப்பன் திஸ். ஹெல்ப் மீ ஓப்பன் திஸ். நீ என்ன நினைக்கிற ரமேஷ் அப்படின்னு கேட்போம், பக்கத்தில் யாராவது இருக்கும்போது அவங்கள அட்ரஸ் பண்ணி. அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாட் டு யூ திங்க் ரமேஷ் அப்படின்னு கேட்கலாம். வாட் டு யூ திங்க் ரமேஷ். நெக்ஸ்ட் ஒன், டிட் யூ see that. நீ அதை பார்த்தியா அப்படின்னு கேட்குறதுக்கு டிட் யூ see that. நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ won't lie. ஐ won't lie, நான் பொய் சொல்ல மாட்டேன். why we didn't that sooner அப்படின்னா நாம் ஏன் அதை சீக்கிரம் பண்ணலை அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி கேட்குறதுக்கு why we didn't that sooner. ஏன் அதை நம்ம சீக்கிரமாக பண்ணலை. ஒரு ஸ்டோரி சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு டெல் மீ a ஸ்டோரி. டெல் மீ a ஸ்டோரி. அப்போ நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தென் ஐ won't go. தென் ஐ won't go அப்படின்னா அப்போ நான் போகமாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நான் சந்திக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ வாஸ் வெரி கீன் டு மீட். ஐ வாஸ் வெரி கீன் டு மீட். அவனை பிடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கிராப் ஹிம். கிராப் ஹிம் அப்படின்னா அவனை பிடி. நீ சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யூ டோன்ட் சே. யூ டோன்ட் சே. யூ மஸ்ட் கம் டுமாரோ. நீ கண்டிப்பாக நாளைக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ மஸ்ட் கம் டுமாரோ. அவன் தப்பாக நடந்துக்கிட்டதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்டான் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு he apologized to me for his misbehavior. He apologized to me for his misbehavior. நான் உன்னை எத்தனை டைம் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா ஏதாவது பர்டிகுலராக எத்தனை டைம் கூப்பிடுவோம் அதை சொல்லுவோம். உனக்கு செவிடா, காது கேட்காம போயிடுச்சா அப்படிலாம் கேட்போம். அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஐ ஹவ் கால்ட் யூ 3 times ஆர் யூ டெஃப் அப்படின்னு கேட்கலாம். ஐ ஹவ் கால்ட் யூ 3 times ஆர் யூ டெஃப் அப்படின்னா நான் உன்னை 3 டைம் கூப்பிட்டேன், என்ன செவிடா இல்லை காது கேட்காதவனா அப்படின்னு அர்த்தம். நான் அவகிட்ட பேசலான்னு போனேன், பட் அவள் அவளோட வேலையில் ரொம்ப மூழ்கி போயிருந்தா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஷி வாஸ் அப்சார்ப்ட் இன் ஹர் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஷி வாஸ் அப்சார்ப்ட் இன் ஹர் ஒர்க் அப்படின்னா அவளோட வேலையில் மூழ்கி போயிருந்தா. நீ கோபமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ ஆங்க்ரி. ஆர் யூ ஆங்க்ரி. அவங்க 2 பேரும் கை கோத்து நடந்து போனாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ராம் அண்ட் பிரியா ஆர் வாக்ட் ஆம் இன் ஆம் அப்படின்னு சொல்லலாம். ஆம் இன் ஆம் அப்படின்னா கை கோத்து நடக்கிறது. ஸோ ராம் அண்ட் பிரியா ஆர் வாக்ட் ஆம் இன் ஆம் அப்படின்னா ராமும் பிரியாவும் கை கோர்த்து நடந்தாங்க. அவன் எந்த ஆர்கியுமே பண்ணாமல் என்னோடய முடிவை ஏற்றுக்கிட்டா அப்படிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஷீ அக்செப்டட் மை டிசிஷன் வித்தவுட் எனி ஆர்கியூமெண்ட். ஷீ அக்செப்டட் மை டிசிஷன் வித்தவுட் எனி ஆர்கியூமெண்ட். அந்த ஃபில்ம் எப்படி இருந்துச்சு, இல்லைனா அந்த ஃபில்ம் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிலாம் கேட்போம் இல்லையா, அதை கேட்குறதுக்கு வாட் வாஸ் த ஃபில்ம் லைக் அப்படின்னு கேட்கலாம். வாட் வாஸ் த ஃபில்ம் லைக் அப்படின்னா அந்த படம் எப்படி இருந்துச்சு. அவள் எப்போவுமே அவளோட மேக்கப்புக்கு ரொம்ப கேர் எடுத்துக்கிறா அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஷீ ஆல்வேஸ் டேக்ஸ் கிரேட் கேர் ஆஃப் ஹர் மேக்கப் அப்படின்னு சொல்லலாம். ஷீ ஆல்வேஸ் டேக்ஸ் கிரேட் கேர் ஆஃப் ஹர் மேக்கப். டோரை கொஞ்சம் ஓப்பன்லேயே வையப்போ தான் கொஞ்சம் நேச்சுரல் ஏர் வந்து போகும் அப்படிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ப்ளீஸ் கீப் த டோர் ஓப்பன் ஸோ தட் த நேச்சுரல் ஏர் குட் கம் அண்ட் கோ அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ் கீப் த டோர் ஓப்பன் ஸோ தட் த நேச்சுரல் ஏர் குட் கம் அண்ட் கோ.
கொஞ்சம் வந்துட்டு போ அப்படி சொல்லுவோம், இல்லைனா கொஞ்சம் வந்து போ அப்படிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு சிம்பிளாக நம்ம கம் அண்ட் கோ அப்படின்னு சொல்லலாம். கம் அண்ட் கோ. உனக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு how much do you want? How much do you want? Don't waste the electricity, turn off the light. எலக்ட்ரிசிட்டியை வேஸ்ட் பண்ணாத, லைட் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு don't waste the electricity, turn off the light. அவங்களுக்கு சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பட் அவங்க டிவி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ கோபத்தில் சொல்லுவோம், நீ வந்து சாப்பிடவே தேவையில்லை, போய் டிவியே பாரு அப்படியே சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறதுக்கு no need to eat, go and watch TV. no need to eat, go and watch TV. நான் சென்னையில் எங்கே தங்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கு where should I stay in Chennai? where should I stay in Chennai? நான் சென்னையில் எங்கே தங்கணும்? அவன் படிப்பில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்போம். ஆர் உன்னோட உடம்பு சரியில்லாமல் இருந்தது, அதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படிலாம் கேட்போம். அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஹேஸ் தேர் பீன் எனி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு கேட்கலாம். ஹேஸ் தேர் பீன் எனி இம்ப்ரூவ்மெண்ட். டோன்ட் லுக் அட் மீ லைக் திஸ். டோன்ட் லுக் அட் மீ லைக் திஸ். என்ன அப்படி பார்க்காத. அவள் பார்ட்டிக்கு வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு வனிதா டிட் நாட் கம் டு த பார்ட்டி. வனிதா டிட் நாட் கம் டு த பார்ட்டி. உள்ளே யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு there is nobody inside. there is nobody inside. உள்ளே யாரும் இல்லை. ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ until I return. ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ until I return அப்படின்னா நான் திரும்பி வரும் வரை எனக்காக காத்திரு. how far is the hotel from here? இங்கேருந்து ஹோட்டல் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிலாம் கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி கேட்குறதுக்கு how far is hotel from here? நீ சரியான ஒரு அகந்த பிடிச்சவன் நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ திங்க் யூ ஆர் அ மெக்கலோமேனியா அப்படின்னு சொல்லலாம். ஐ திங்க் யூ ஆர் அ மெக்கலோமேனியா அப்படின்னா நீ ஒரு அகந்த பிடிச்சவன்னு நினைக்கிறேன். நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் டு யூ கம் ஃப்ரம்? வேர் டு யூ கம் ஃப்ரம்? எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீ ரிமோட்டே தொடாத, இல்லைனா நார்மலாகவே சொல்லுவாங்க ரிமோட்டை நீ தொடாத அப்படின்ட்டு. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு டோன்ட் டச் த ரிமோட். இல்லை எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தொடாதன்னு சொல்லணுன்னா டோன்ட் டச் த ரிமோட் until finish your exams. நெக்ஸ்ட் ஒன் கம் ஹியர் ஃபார் அ மினிட். இங்கே ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் ஹியர் ஃபார் அ மினிட். அவள் பெட்ரூமில் இருக்கான்னு சொல்கிறதுக்கு ஷீ இஸ் இன் த பெட்ரூம். ஷீ இஸ் இன் த பெட்ரூம். இந்த கவரை கட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு டை த கவர். டை த கவர். தொடப்பத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை தொடப்பத்தை கொண்டு வான்னு சொல்கிறதுக்கு பிரிங் த ப்ரூம். பிரிங் த ப்ரூம் அப்படின்னு சொல்லலாம். நான் உங்கள் உதவியை கேட்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டிடன்ட் ஆஸ்க் ஃபார் யோர் ஹெல்ப். ஐ டிடன்ட் ஆஸ்க் ஃபார் யோர் ஹெல்ப். நான் உங்கள் உதவியை கேட்கல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஆர் நியூ ஹியர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ உங்களோட இங்கிலீஷ் ஜர்னியில் ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருந்ததுன்னா கிவ் மீ a like.